வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தீப்பிடிக்கும் ஜாதகம். அதாவது வீடோ அல்லது மனிதரோ தீக்கு இரையாகி விடுகிறார்கள். இது என்ன என்பதை இப்போது ஜாதகத்தில் ஆராய்வோம். அதாவது ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயால் பாதிக்கப்படுவது, அதாவது சுக்கிரன் செவ்வாயால் பாதிக்கப்படும் பொழுது பார்வை அல்லது சேர்க்கை இப்படி இருக்கும் பொழுது அவர்கள்தான் இந்த தீக்கு டார்கெட்டாக ஆகிவிடுகிறார்கள். இதனைத்தான் உத்தர காலாமிர்தத்தில் என்ன சொல்லுவார் என்றால், காளிதாசர் இதனை வாகினி யோகம் என்பார். இது தலைமுறையாக டிரான்சிட் ஆகிறதா என்பது, அதாவது ஒரு ஜீனிலிருந்து இன்னொரு ஜீனுக்கு, ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் அந்த 4 பேருக்கும் அதே மாதிரி இருக்கின்றது. அதனால் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இரண்டும் சுக்கிரனை பார்க்கின்றது. அவர் துணைவியார் ஜாதகத்தில் அதே மாதிரி சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அதே 90 டிகிரி வெஸ்டர்ன் டைப். அடுத்தது குழந்தைகளுக்கும் அப்படியே. குழந்தைகளுக்கும் சுக்கிரனை செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து கும்ப செவ்வாயை பார்க்கிறது, கும்ப சுக்கிரனை பார்க்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்திலும் செவ்வாய் 12இல் இருக்கும் சுக்கிரனை பார்க்கிறது. ஆக இவர்கள் நெருப்பை கையாளும் போது மிக கவனமாக கையாள வேண்டும். இவர்கள் பெரும்பாலும் பெண்களாக இருந்தால் சமையல் வேளையில் சாதம் குறைந்தது 7 தடவை 8 தடவை தீக்கு இரையாகி இருக்கின்றது ஞாபக மறதியினால். ஞாபக மறதி என்று நாம் சொல்லுவோமானால் ஜாதக விதி அதுதான். அடுத்தது ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது செவ்வாய் சுக்கிரன் பாதிப்பு, அவர் ஒர்க் ஷாப்பில் பணிபுரிவராக இருந்தாலும் அல்லது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்டது இயக்கக்கூடிய பொருளில் இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மின்சாரம் உட்பட. ஏனென்றால் நடைமுறையில் இதை ஒரு ஜாதகத்திலிருந்து அவர் ஒர்க் ஷாப்பில் இந்த இவங்க சொல்லுவாங்க, பொற்கலர் யூஸ் பண்ணும் ஸ்டவ் பெயிண்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த மூடி வெடித்து குறைந்தது 30 அடி தூரம் போய்விட்டது. முடி ஒன்றும் கருகியது, ஆனால் மூடி தப்பியது. இன்னும் கொஞ்சம் அந்த டேங்கை கொஞ்சம் குறைச்சிருந்தாருன்னா அவருக்கு மண்டைக்குள்ளே போயிருக்கும் அந்த மூடி. இதை ஏன் சொல்கிறோம் என்றால், ஆம்பல் மிகவும் இந்த மாதிரி ஒரு ஜாதக இணைவு இருக்கிறது என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் இங்குதான் இப்படி என்றால், வெளிநாட்டில் போய் வேலை செய்யும் போது அவர் ஒர்க் ஷாப்லையும் தீப்பிடித்தது, அதிக புகை. இந்த புகையை பற்றி, கரும்புகையை பற்றி நாஸ்ட்ராதாமஸ் சொல்லியிருப்பார். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வேர்ல்டு வார் வந்ததை பற்றி, அதை எப்படி ஒரு நம்ம வசிக்கும் வீட்டோடு அது ஜாயிண்டாக அந்த புகை வீடு ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி, எந்தெந்த ஜாதகத்தில் இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆக இது இந்த செவ்வாய் சுக்கிரன் நினைவு. ஆனால் அதே வேளை இது கதையில் வரும் சொல்வார்கள் இல்லையா, நாகின் கதை. இந்த நாகின் கதை மாதிரி எப்படி என்றால், ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இதை ஒன்றின் மேல் ஒன்றாக அதை சூப்பர் இம்போஸ் வச்சு ஒன்று மேலே வைக்கும்போது ஆணின் ஜாதக சுக்கிரன் பெண்ணின் ஜாதக செவ்வாயோட ஒரே, அதாவது அவருக்கும் மகரத்திலிருந்து இவங்களுக்கும் சுக்கிரன் இது, இவருக்கு இல்லை இவருக்கு சுக்கிரன் இருந்து அவருக்கு செவ்வாய் இருந்த அந்த பெண்ணுக்கு அப்படி இருந்தால் அவர்கள் போன பிறவியில் வாழ்ந்து தீக்கு இரையாகி இந்த பிறவியில் அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஒருவர் இல்லாமல் ஒருவர். அதான் நாயின் கதை எடுக்கிறது, அது பொய் இல்லை, நிஜம். அதை பழைய ஜோதிட நூல்களில் சொல்லிடுறார். அவர்கள் தான் சூப்பர் மேட்ச் அப்படி என்று. சூப்பர் மேட்ச்னால் என்ன ப்ராப்ளம், செவ்வாயினாலே சண்டை இருந்தால் தீரும், களத்திரக்காரனோட சண்டையும் இருக்கும். அதே நேரம் ஒருத்தர் மீது ஒரு பாசமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆக இது அதனால் போன பிறவியில் விட்டதை இந்த பிறவியில் அவர்கள் அனுபவிக்க வந்தவர்கள் என்பார்கள். மேட்ச்லேயே அவங்க தான் அதை சூப்பர் மேட்ச் அப்படின்றாங்க. அது எந்தெந்த ஜாதகம் இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆக அந்த செவ்வாய் சுக்கிரன் நல்லதும் செய்கின்றது, அதே வேளை நாகின் போல் ஒரு கதையும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆமாம், மேட்ச்சில் அது பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட். அதாவது சுக்கிரன் செவ்வாய். அதே நேரம் சுக்கிரன் செவ்வாய் இனம் இருக்கும்போது ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏன் தாரதோஷம் வந்து கொண்டாந்து விட்டுவிட்டுன்னா யாராவது ஒருத்தரை பீஸ் பண்ணி விட்டுடுது. அதை நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி கிரகநிலை உள்ளவர்கள். இதே மாதிரி ஒரு பையன் ஜாதகத்தில் இருந்து அவர் ரூம்மேட் எலக்ட்ரானிக் ஹீட்டரை போட்டுட்டு அவர் போயிட்டார், ரூமே பார்த்துச்சு. ஸோ அப்போ ஃபேக்ட் இதுதானே, நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே தான் நமக்கு இந்த ஏரோப்ளேன் இன்சிடெண்ட் இந்தியாவில் நடந்தது, உங்களுக்கு தெரியும். செவ்வாயும் கேதுவும், அதாவது செவ்வாய் சுக்கிரன் கேது இணைவு மேஷ லக்னத்தில் ரிஷப லக்னக்காருக்கு
மேஷ வீட்டில், செவ்வாய் வீட்டில் கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த வாகன தீப்பிடிப்பு அதுவே தான் நிகழ்ந்தது. உங்களுக்கு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும் பொழுது, ஆக கேது என்பது மோட்ச புகை. அதே தான் அவர் சொன்னது நாஸ்ட்ராதாமஸ். கரும்புகை உலகை சூழும் என்று அவர் வேள்டுவார சொன்னது. அதன்படி என்ன ஆகுதென்றால் மகரம், ரிஷபம், கன்னி இவர்கள் வீடுகளில் எல்லாம் பார்த்தீர்கள்னா அவர்களுடைய வீட்டு அமைப்பே சமையல் அறையில் உள்ள புகை அங்கேயே சுற்றி கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது மோட்ச புகை என்பார்கள். இவர் ஜாதகத்தில் ரிஷபலக்ன ஜாதகர் வெளிநாட்டில் போய் இருக்கும் பொழுது அவர்கள் உறவுகளை இழக்க நேர்ந்தது அந்த நேரம். அப்போ கேது மோட்ச புகை. ஆக அவங்க வீடு அமையிறதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுடுகாட்டு பக்கமே அமையும். அவருக்கு மண் பிளாட் அமைந்ததும் சுடுகாட்டில், வாடகை வீடும் அப்படித்தான், வெறும் புகை புகை புகை. அந்த காலம் 1970 போது சவுக்கு வரவு இந்த உட்டு தான், ஒரு உட் ஐட்டம் வண்டியில் வர அதை வாங்கி தான் எரிய விடுவாங்க. கிட்டத்தட்ட 80 ரேஞ்சில் தான் கேஸே வந்தது. ஸோ அப்படி இவங்க கேஸ் மாடர்னாக வரும்போதும் அவர்களோட வீட்டமைப்பு அந்த புகை சுற்றி கொள்வதாகவே இருக்கின்றது இவர்களுக்கு. அடுத்தது அமையும் வீடு. இவர் ஒர்க்ஷாப் ஃபாரினில் போய் ரூமில் தங்கியிருந்தார். அந்த ரூம் கழுதுனா பக்கத்து கிச்சனுடைய புகை. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டாக இருக்குது. அங்கே தான் அப்படின்னு சொல்லி சொந்த மாநிலம் வேறு மாநிலத்துக்கு வந்தாலும் அவருக்கு வசிக்கும் இடத்தில் சுடுகாட்டுக்கு அடுத்தது தொட்டடுத்து, மலையாளத்தில் சொல்லுவாங்க தொட்டடுத்து சமீபமாக அதான் அமைந்தது. ஆக இந்த 3 லக்னக்காரர்களுக்கும் இந்த புகை சூழும் வீடாகத்தான் அமைகின்றது. இதை பிரசன்ன ஜோதிடத்தில் போட்டு சொல்வார்கள். போடும்போது சுழி உருட்டும் போது 4ல் வந்து கேது இருந்தால் வீட்டில் புகை சூழும்னா அதே தான் இதே தான் அவர் கையாண்டார் அந்த காலத்தில் நாஸ்ட்ராதாமஸ். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.